ஹலோ விவர்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் புதுசாக உள்ள டேக்ஸ் டிடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நியூ டேக்ஸ் எப்படி இருக்குது வித் ஓல்டு ஒன்று. ஸோ நமக்கு எதை சூஸ் பண்ணலாம், நம்ம கரண்டாக இருக்க டேக்ஸே சூஸ் பண்ணி போகலாமா, இல்லைனா நியூ டேக்ஸுக்கு நம்ம மாறிக்கலாமா. ஸோ இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கரண்டாக என்ன டேக்ஸு டிக்ளரேஷன் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கலாம், இல்லைனா நியூ இதாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நியூ டேக்ஸ் படி நமக்கு என்னென்னா எதுவுமே டிக்ளரேஷன் எதுவுமே சப்மிட் பண்ண தேவையே இல்லை. ஸோ கரெக்டாக நீங்கள் என்னது எந்த டிடக்ஷனுமே இல்லாமல் ஸோ அதுக்காக டேக்ஸ் கால்குலேட் பண்ணி அதை மட்டும் உங்களுக்கு டேக்ஸ் பிடிச்சிக்குவாங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி சேவிங்ஸ் இருக்குது, ஹவுசிங் லோன் இருக்குது, ஸோ இந்த டிடக்ஷன்லாம் காமிக்கணும்னா நீங்கள் கரண்டாக இருக்கிறதே என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்டாக இருக்கப்படி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு 50,000 கழிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா 1.5 lakhs ஏடிசிசியில் 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டிடக்ஷன் காமிச்சிக்கலாம். ஸோ இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஃப், நீங்கள் ஆல்ரெடி நமக்கு பிடிக்கிற பிஎஃப் வந்து கழிச்சிக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பேங்க்கில் பிபிஎஃப் போட்டிருந்தீங்க, இல்லைனா எல்ஐசி போட்டிருக்கீங்க, அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்க ஸ்கூல் ஃபீஸு, அது மாதிரி ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ இதே மாதிரி இருக்குது எல்லாமே சேர்த்து 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா காமிச்சிக்கலாம். ஸோ அடுத்து ஹவுஸ் ரெண்டு. ஸோ ஹவுஸ் ரெண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன 1 lakh வரைக்கும் காமிச்சிங்கன்னா ரெண்டல் ரெசிப்ட் மட்டும் கொடுத்தா போதும். அது இது 1 lakh மேலே போச்சுன்னா நீங்கள் ஹவுஸ் ஓனரோட பேன் கார்டு நம்பரும் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்கள் ஆஃபீஸில் இல்லாமல் நீங்கள் வெளியே ஏதாவது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா 25,000 வரைக்கும் காமிச்சிக்கலாம். அதே இது என்னது பேரண்ட்ஸோட ஏஜ் வந்து மோர் தென் 60 இருந்துச்சுன்னா 50,000 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா காமிச்சிக்கலாம். அது மாதிரி என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் ஏதாவது போட்டிருக்கீங்கன்னா 50,000 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா காமிச்சிக்கலாம். அது மாதிரி ஹவுசிங் லோனுக்கு வந்து 2 lakhs வரைக்கும் காமிக்கலாம். ஸோ அதே மாதிரி டிசபிள்டு பர்சன்ஸ், ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது டிசபிள் இருக்குது, இல்லைனா உங்களோட டிபெண்ட் அவங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம்னா 40,000லேருந்து 1,25,000 வரைக்கும் காமிச்சிக்கலாம். அதோட பர்சன்டேஜை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ காமிச்சிக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ டேக்ஸ் வரும்னு பார்ப்போம்னா, இப்போ நீங்கள் வந்து 5 lakhs சேலரி வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ கரண்டாக 5 lakhs சேலரி வாங்குறீங்கன்னா ஸோ கரண்ட் மெத்தட்லேயும் டேக்ஸ் கிடையாது, நியூ மெத்தட்லேயும் டேக்ஸ் கிடையாது. ஸோ இப்போ அதே இது நீங்கள் இப்போ எவ்வளோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 lakh 1 rupee எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 1 rupee வாங்குறீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா ஓல்டு இதில் இந்த 50,000 டிடக்ஷன் இருக்கனால நமக்கு டேக்ஸ் வராது. அதாவது நியூ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000 டேக்ஸ் வந்துடும். ஸோ 13,000 டேக்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா பழசில் நீங்கள் இதில் ஸோ இப்போ வந்து நான் அதே இது எனக்கு வந்து 50,000 போடுறேன். ஸோ 55,000 போட்டிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா 55,000 மட்டும் போட்டுட்டோம்னா ஸோ 5 lakhs 50,000 போட்டிங்கன்னா பழைய இதில் டேக்ஸ் வராது. பட் நியூவாக இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 என்ன பண்ணோம்னா டேக்ஸ் வரும். ஸோ அதே இது நான் 7 lakh போடுறேன், ஆர் 7,50,000. ஸோ 7,50,000 போட்டிங்கன்னா போட்டு பழைய டேக்ஸில் நீங்கள் ஏதாவது டிடக்ஷன் எதுவுமே காமிக்கலைன்னா என்ன பண்ணோன்னா 54,000 வந்துடும் டேக்ஸு. அதே இது புதுசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 39,000 மட்டும்தான் வரும். ஸோ உங்களுக்கு எதுவுமே டிடக்ஷன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஒன்றுக்கு மாறிக்கலாம். ஸோ செகண்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் 39,000 தான் வரும். ஸோ அதே இது எனக்கு என்னது என்னால் 1,50,000 இதில் டிடக்ஷன் காமிக்க முடியும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும். ஸோ டேக்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் இதில் 23,000 குறைஞ்சிரும். ஸோ இதில் உங்களால் காமிக்க முடிஞ்சுதான் நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கு போகிறதே பெஸ்ட்டு. ஸோ இப்போ அவ்வளோ 23,000 தான் வரும். ஸோ ஹச்ஆர்ஏயில் அவங்க எல்லாமே கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 80,000 போடுவோமே, 80,000 நான் போட்டிருக்கிறேன். ஸோ அவங்க வந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வராது. ஸோ ஹச்ஆர்ஏ கால்குலேஷன் பண்ணக்கு ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. அந்த கால்குலேஷன் போட்டிங்கன்னா போட்டு மிச்சம் வர்றது 80,000 வந்துச்சுன்னா இப்போ என்னது ஃபஸ்ட்டு ஸ்லாப் படி உங்களுக்கு டேக்ஸே இல்லை. பட் செகண்ட் ஸ்லாப் படி என்னது 39,000 ஸ்லாப் டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஸோ அதே இது நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் 10 lakh ஆக்குறேன். ஸோ சேலரி 10 lakh ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னா ஸோ இதுவுமே என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் எவ்வளோ வருது 58,000 தான் டேக்ஸ் வரும். ஸோ இப்போ செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ 78,000 டேக்ஸ் வருது.
ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதுலேயும் இந்த 58லேயே நம்ம டேக்ஸ் இந்த கழிச்சிக்கலாம். நான் இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 15,000 போட்டிருக்கிறேன். ஸோ அது என்பிஎஸ் வந்து ஒரு 50,000 போட்டிருக்கிறேன். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நான் இங்கே வந்து 45,000 குறைஞ்சிரும். ஸோ அது போக நான் ஹவுசிங் லோன் நீங்கள் காமிக்கிறீங்கன்னு பார்ப்போம். நான் 1,50,000 ஹவுசிங் லோன் காமிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் 14,000 தான் வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 70,000 வருங்க. 14,000 இங்கே 70,000 வந்து இந்த நமக்கு டேக்ஸ் வருது. ஸோ அதே இது ஒரு 12 lakhs வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து ஹவுசிங் லோனு இல்லை. ஸோ நீங்கள் என்பிஎஸும் போடலை. ஸோ நீங்கள் என்னது இதில் நீங்கள் உங்களுக்கு வந்து 12 lakhs வாங்குறீங்க, இந்த எந்த டிடெக்ஷனுமே நீங்கள் காமிக்கலன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 12 lakhs வாங்கிட்டு நீங்கள் எந்த டிடெக்ஷனுமே காமிக்கலை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னது இப்போ இருக்க கரண்டில் இருக்குது போனீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக வரும். 1,63,000 வருது. ஸோ அதே இது நீங்கள் நியூ இதை யூஸ் பண்ணிங்கன்னா 1,20,000 தான் இந்த உங்களுக்கு டேக்ஸ் வரும். ஸோ இதுலேருந்து உங்களோட சிச்சுவேஷன் பொறுத்து உங்களுக்கு எப்பப்போ நீங்கள் உங்களால் எதுவுமே டிக்ளேர் பண்ண முடியலைன்னா நீங்கள் செகண்ட் ஒன்றுக்கு போகிறது பெஸ்ட்டு. அதுவுமே எப்போ உங்களோட சேலரி வந்து மோர் தென் 7 lakhs இருந்தால் போங்க. ஸோ இப்போ நான் 7 lakhs என்னோடய சேலரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஒன்று பெஸ்ட்டு. ஸோ எதுவுமே நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியலை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செகண்ட் ஒன்றுக்கு போய்க்கலாம். அதே மாதிரி இதில் வந்து என்பிஎஸ் மட்டும் என்னதுன்னா கரண்ட் நியூ டேக்ஸுக்கும் என்னது என்பிஎக்ஸ் அலௌடு. ஸோ 50,000 வரைக்கும் என்பிஎஸ் வந்து காமிச்சிக்கலாம். நேஷ்னல் பென்ஷன் வந்து ஸோ 50,000 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா நியூ டேக்ஸேஷனில் நம்ம காமிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் 15 lakhs வாங்குறீங்கன்னா எவ்வளோ வரலான்னு பார்க்கலாமா? நான் 15 lakhs டேக்ஸ் சேலரி வாங்குகிறாங்க. சாரி, ஸோ 15 lakhs வாங்குறாங்க. ஸோ அப்படின்னா டேக்ஸ் எவ்வளோ வருது? நீங்கள் எதுவுமே காமிக்கலைன்னா என்ன பண்ணணும்னா கரண்டாக ஒன்றில் 2,57,000 வரும். அதே இதை நியூ டேக்ஸ் ஸ்கீமுக்கு போயிட்டீங்கன்னா 1,95,000 தான் உங்களுக்கு என்னது டேக்ஸ் வரும். ஸோ இதில் எவ்வளோ ஆகுது? நியூ ஸ்கீமுக்கு போயிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் எதுவுமே டிக்ளரேஷன் காமிக்க மாட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் நியூவுக்கு போயிடலாம். ஸோ இதில் உங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகும்னா மோர் தென் 50,000 உங்களுக்கு என்னது மிச்சமாகும். ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் 1,50,000 காமிக்கிறேன். ஸோ அப்போனா பார்த்தீங்கன்னா என்ன அப்போவுமே செகண்ட் ஒன் தான் பெஸ்ட்டு. ஸோ நான் அடுத்து என்னது ஹச்ஆர்ஏ ஒரு 80,000 காமிக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு ஒன்று தான் பெஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களால் இந்த 1.5 காமிக்க முடியலை, ஹச்ஆர்ஏ காமிக்கலை, இந்த ரெண்டு இல்லைன்னா நீங்கள் அங்கே போகலாம். ஸோ உங்களால் இங்கே காமிக்க முடியும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கே வந்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 20 லட்சம்னா எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 20 lakhs டேக்ஸ் 20 lakhs சேலரி வாங்குகிறோம். ஸோ இப்போ டேக்ஸபிள் இன்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 17 லட்சம் தான் டேக்ஸபிள் இன்கம். இங்கே வந்து 20 லட்சமும் டேக்ஸபிள் இன்கமாக இருக்குது. ஸோ இதுதான் டேக்ஸபிள் இன்கம் காலம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா இதுலேயுமே ஸோ செகண்ட் ஒன் வந்து அதிகமாகிடுது. நம்ம என்னது டிடெக்ஷன் காமிச்சா, நான் இப்போ வந்து டிடெக்ஷனே காமிக்கலை. ஸோ காமிக்கலைன்னா ஃபஸ்ட் ஒன்று தான் உங்களுக்கு டேக்ஸ் வந்து அதிகமாக வரும். செகண்டுக்கு போயிட்டீங்கன்னா டேக்ஸ் கம்மியாக வருது. நியூ டேக்ஸுக்கு ஓல்டு ஒன்றில் அதிகமாக வருது. இது நான் என்ன பண்ணுறேன்னா 1,50,000 என்னால் காமிக்க முடியும். அதே மாதிரி ஹச்ஆர்ஏவும் காமிக்க முடியும், ஒரு 80,000 காமிக்கிறோம். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ பேரண்ட்ஸுக்குமே நீங்கள் போட்டிருக்கீங்க, நான் 25,000 போட்டிருக்கேன்னா 25,000 போட்டிருக்கீங்க. ஸோ என்பிஎஸ்சில் ஒரு 50,000 போடுறீங்க. ஸோ 50,000. அதே மாதிரி ஹவுஸ் லோன். ஸோ இப்போ உங்களுக்கு 1,50,000 தான் இதில் கிடைக்குது வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கணும்னா இதில் 3,13,000 தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 3,35,000 வந்து டேக்ஸ் வருது. ஸோ அப்போ வந்து இதுதான் பெஸ்ட்டு. ஸோ இது எதுவுமே இல்லைன்னா என்னது, நீங்கள் இது எதுவுமே காமிக்க முடியலைன்னா நியூ டேக்ஸ் ஸ்கீம் தான் பெஸ்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறையா அமௌண்ட் என்னது நியூ டேக்ஸ் ஸ்கீமில் சேவ் ஆகும். ஸோ அதே இது நான் இப்போ ஒரு 30 lakhs இப்போ 25 lakhs வாங்குறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ 25 lakhs வாங்குறாங்க. ஸோ 25 lakhs வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் ஒன் தான் பெஸ்ட் எதுவுமே இல்லைன்னா. பட் ஏதாவது
உங்களால் டிக்ளரேஷன் காமிக்க முடியும். ஸோ 1.5 காமிக்க முடியும். ஸோ அப்படின்னாலும் இப்போ வந்து 1.5 காமிச்சாலும் 7.1 தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதே நான் ஹச்ஆர்ஏயும் காமிக்கிறேன். ஹச்ஆர்ஏ 80,000 காமிக்கிறேன்னா ஸோ ஃபஸ்ட் ஒன்று இந்த பெஸ்ட்டாகிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு இதை நல்லா டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களால் டேக்ஸ் என்னெல்லாம் டிக்ளரேஷன் கொடுக்க முடியும். எதுவுமே சேவிங்ஸ் இல்லை, ஸோ என்னால் எதுவுமே காமிக்க முடியாதுங்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செகண்ட் ஒனுக்கு சூஸ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஹவுசிங் லோன் இருக்குது, ஸோ அது போய் ஏடிசிசியில் ஸ்கூல் ஃபீஸுக்காக கட்டுறீங்க, எல்ஐசி கட்டுறீங்க, இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓல்டு இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 7 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் டேக்ஸ் இருக்காது. 7 lakhs ஸோ 7,50,000 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், அங்கே டேக்ஸே இல்லை. 7,39,39. ஸோ உங்களால் இது காமிக்க முடியுமான்னு பார்த்துங்க. இதில் உங்களுக்கு என்னது, எனக்கு வந்து ஒரு 1 lakh தான் காமிக்க முடியும். ஸோ அப்படின்னாலும் ஓகே உங்களுக்கு ஹச்ஆர்ஏ இருக்கனால பிரச்சனை இல்லை. ஹச்ஆர்ஏ இல்லைனால ஃபஸ்ட் ஒன்லேயே நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ இப்போ ஹச்ஆர்ஏ இல்லைன்னா பார்த்துக்குங்க. ஸோ ரெண்டுமே சேமாக வருது. ஸோ இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டிக்ளரேஷன் கொடுக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்டாக 50,000 போயிடும். ஏடிசிசியில் 1,50,000 இது காமிக்க முடியுமா. ஹச்ஆர்ஏ மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் தனியாக போட்டிருந்தீங்கன்னா காமிக்கலாம். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு போட்டிருக்கீங்க தனியானா அது 50,000. அவங்க 60 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா 50,000, இல்லைனா 25,000 காமிக்கலாம். அதே மாதிரி என்பிஎஸ் 50,000. ஸோ இது இந்த என்பிஎஸ் வந்து இந்த பழசு கரண்டாக இருக்கிறதையும் காமிக்கலாம், நியூ டேக்ஸ்லேயும் வந்து காமிச்சிக்கலாம். அது மாதிரி ஹவுசிங் லோனு, அது மாதிரி இது இது யாராவது டிசபிள் பர்சன் இருந்தாங்கன்னா அவங்களோட ஒரு பர்சன்டேஜை பொறுத்து 40 to 1,25,000 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ இதுதான் நார்மல் டேக்ஸ் டிடக்ஷன். ஸோ இது எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சின்ன மிஸ்டேக் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.